உன் எதிர்காலம் உன் காதுகளில் இருக்குது. your future is in your ears. நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, உன் எதிர்காலம் உன் கையில் இருக்குது, உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குதுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் ஆக்சுவலா உங்க எதிர்காலமும் வாழ்க்கையும் உன் காதில் இருக்குது. your future is in your ears. ஏன்னா எதை நாம் திரும்ப திரும்ப கேட்கிறோமோ அதை நாம் நம்ப ஆரம்பிக்கிறோம். whatever we listen constantly we start to believe that. அது நம்ம இருதயத்துல ஆழமா பதிஞ்சு அது நம்ம சிந்தைகள் இருந்து எதை நம்ம திரும்ப திரும்ப கேட்டு அதை நம்ப ஆரம்பிச்சு சிந்தையா மாறி அதுவே எதிர்காலமா மாறிடுங்க. இன்னைக்கு திஸ் ஜெனரேஷன் இஸ் a noisy generation. noisy generation எங்க பார்த்தாலும் நீங்க பாருங்க, இந்த இருக்கிற ஜெனரேஷன் காதுல ஒன்னு இதை ஏதாவது மாட்டினே இருப்பாங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் கம்ப்ளீட்லி we been constantly bombarded with noises. and நல்லா கேளுங்க, ஒண்ணு நம்ம கேட்கறதுனால விசுவாசம், faith comes by hearing, but also fear also comes by hearing. காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்மள பயப்படுற மாதிரியே ஒரு வார்த்தை. அதுவும் நிறைய பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி இருக்கவங்க சொன்ன ஒரு வார்த்தை ஒரு பெரிய இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கும். யூஸ்லெஸ், விளங்காதவன், இப்படி ஏதாவது சொல்லியிருப்பான். அது இப்ப மட்டும் இல்ல, பாஸ்ட்ல சொன்ன வார்த்தையும் கூட they have a deep impact on our life. அதனால ஆண்டவர் சொல்றார், ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, நீ எதை கேட்கறன்னு. ஐயா, இன்னைக்கு யார் வார்த்தை உன் வாழ்க்கையை உன் கடந்த காலத்தை பாழாக்கி இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை நீ கேட்டினா வரப்போகிற நாட்கள்ல இந்த வார்த்தை உன் காதுகள்ல விருந்து அது முளைக்க ஆரம்பிச்சு மரமா மாறுச்சுன்னா வரப்போகிற நாட்கள்ல இந்த வார்த்தை உன் வாழ்க்கையை மாத்தம். அதனாலதான் சொல்றேன், உன் எதிர்காலம் உன் காதுல இருக்குது.